அவன் ஆடு மாடுகளை மேய்க்கிறான். தட்ஸ் எ எக்ஸ்கியூஸ்னு சொல்லாங்க. மனிதன் சாக்கு போக்கு சொன்னாலும் தேவன் விடுபட்டவனை தெரிவு செய்கிறார். தேவன் தெரிவு செய்கிறார் அன்பானவர்களே. இது மிக முக்கியமான சத்தியம். இந்த வாழ்க்கையில எங்களது உலகத்திலே வாழ்கிற வேளையில மக்கள் எங்களை ஒதுக்கலாம். தகப்பனே சொல்றார், அந்த 7 பையங்க வாராங்க, இவனை மாத்திரம் தான் சொல்றார் தொழில் அன்பானவர்களே. அவன் ஆடு மாடுகளை தானே மேய்க்கிறான், அவன் அங்கே இருக்கட்டும். ஒரு விதத்தில் அப்படிதான் அர்த்தம். அவன் ஆடு மாடுகளை மேய்க்கிறான், அது அங்கே இருக்கட்டும். நீர் செய்ய வேண்டியதை செய்யும், நீர் பார்க்க வேண்டிய இந்த 7 பேர்ல யாரையும் தெரிய செய்யும். சில மனிதர்களும் அப்படித்தான் செய்வார்கள். இவர்களை இந்த இடத்திலே வைத்திருப்பது அவசியம், இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் தேவன் அப்படி ஒதுக்குறவர் அல்ல. அந்த தெரிவு மக்களது பார்வையிலே பிரபலமாகுவதற்காக அல்ல, அவருக்கு உத்தமமாக வாழ்வதற்காக ஆண்டவர் தெரிவு செய்கிறார்.